திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாணவி நீட் போலி மதிப்பெண் சான்றிதழ் தயார் செய்த விவகாரத்தில் மேற்கு வங்காள கும்பலுக்கு தொடர்பிருப்பது தெரியவந்துள்ளது. மாணவியின் தாயார் ஜிபே மூலம் 2 முறை பணம் அனுப்பியது தெரியவந்த நிலையில் மேற்கு வங்க மோசடி கும்பலை பிடிக்கும் பணியை திண்டுக்கல் போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் சொக்கநாதர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நில அளவையராக உள்ளார். இவரின் மனைவி விஜய முருகேஸ்வரி, மகள் 19 வயது காருண்யா ஸ்ரீவர்ஷினி. +2 படித்து முடித்து சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் 228 மதிப்பெண்கள் பெற்றார். இதையடுத்து நடந்த முதல் கட்ட மருத்துவ கவுன்சிலிங்கில் இவருக்கு சீட் கிடைக்கவில்லை. இதனால் பெற்றோர் மற்றும் நீட் முறைகேடு கும்பலுடன் இணைந்து 456 மதிப்பெண்கள் பெற்றதாக நீட் போலி மதிப்பெண் சான்றிதழ் தயார் செய்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிஷன் பெற்றுள்ளார். தொடர்ந்து மாணவர் சேர்க்கை விவரங்கள் சென்னை மருத்துவக் கல்வி இயக்குநரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு நடந்த சரிபார்ப்பு பணியில் காருண்யா ஸ்ரீவர்ஷினி நீட் தேர்ச்சி மற்றும் கவுன்சிலிங் இடஒதுக்கீட்டுக்கான சான்றிதழ்களை போலியாக தயாரித்து கொடுத்து மருத்துவ படிப்பில் நுழைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி பொறுப்பு முதல்வர் வீரமணி கொடுத்த புகாரின்படி காருண்யா ஸ்ரீவர்ஷினி, அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட தந்தை சொக்கநாதர், தாய் விஜய முருகேஸ்வரி ஆகிய 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவிக்கு போலி நீட் சான்று, போலி இமெயில் கிடைத்தது தொடர்பாக போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் தானே தயாரித்ததாக அந்த மாணவி கூறி வந்தார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக மாணவிக்கு மேற்கு வங்க மோசடி கும்பல் உதவியது அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் போலி சான்றிதழ் தயாரிப்பதற்காக 25,000 ரூபாய், 15,000 ரூபாய் என 2 தவணைகளாக மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கும் நபர் ஒருவருக்கு ஸ்ரீவர்ஷினியின் தாய் கூகுள் பே எண் மூலம் அனுப்பி வைத்தது தெரியவந்தது. மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த நீட் முறைகேடு கும்பல் காருண்யா ஸ்ரீவர்ஷினிக்கு போலியான நீட் மதிப்பெண் சான்றிதழ் தயார் செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அரசு மின்னஞ்சல் போன்ற போலி மின்னஞ்சல் கணக்குகளை உருவாக்கி அதன் மூலம் மருத்துவ சான்றிதழ் அனுப்பி வைத்ததும் தெரியவந்துள்ளது. மேற்கு வங்காள கும்பலுடன் போலி சான்றிதழ் தயார் செய்து முதலில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முயற்சித்துள்ளார். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மதிப்பெண்களில் வித்தியாசம் இருப்பதாக ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புகார் விசாரணை செய்யப்படாமல் இருந்த நிலையில் உடனடியாக காருண்யா ஸ்ரீவர்ஷினி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் போலி மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் இடஒதுக்கீடு சான்றிதழ்களை வைத்து சேர்ந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது திண்டுக்கல் குற்றப்பிரிவு காவல்துறையினர் நீட் போலி மதிப்பெண் சான்றிதழ் தயார் செய்த மேற்கு வங்காள கும்பல் யார் என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.